வணக்கம் நண்பர்கள். அஸ்டோ ராஜாராம் திருச்சி. 2024 T20 வேர்ல்டு கப் மாநாடு நடந்து முடிந்துவிட்டது. என்னுடைய நுணுக்கமான கணிப்பின்படி அனைத்து போட்டியிலும் நான் கணித்த கேபி ரகசிய சாட்டின்படி கணித்த பிரச்சனை இந்தியாவுக்கு சாதகமாக வந்தது. இந்தியாவுக்கு கணித்ததில் அனைத்து போட்டியும் என்னுடைய கணிப்பின்படி இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. என்னுடைய கணிப்பும் வெற்றி பெற்றது. 8 வெற்றி. ஒரு மேட்ச் மழையினால் கைவிட்டு அதுவும் இந்தியாவுக்கு சாதகமாக தான் வந்துச்சு. 2023 வேர்ல்டு கப்பில் ஃபைனல் வரையும் போச்சு. அதுலேயும் எனக்கு தொடர்ச்சியாக இந்தியாவை கணிச்சது அனைத்து போட்டியிலும் வெற்றி பெற்று ஃபைனலில் என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் 2024 T20 வேர்ல்டு கப்பில் அனைத்து போட்டியும் இந்தியாவை கணிச்சதில் வெற்றி பெற்று T20 வேர்ல்டு கப் சாம்பியன் பட்டத்தை வென்றது. ஏற்கனவே லீக் ஆட்டத்தில் தொடர்ச்சியாக வெற்றியை எப்படி இப்போ கேபி பிரசதி சாஃப்ட்வேர் மூலம் கணித்தேங்கிறத அந்த மேட்சுகள் போட்டிருந்தேன். இப்போ சூப்பர் 8ல் மொத்தம் இந்தியா 3 ஆட்டம் போடுச்சு. அந்த 3லுமே இந்தியாவுக்கு சாதகமாக தான் ப்ரெடிக்ஷன் வந்துச்சு. எப்படி கணிச்சேன் அப்படிங்கிறத தான். மொத்தம் 3 போட்டி நடந்தது. முதல் போட்டி சூப்பர் 8 இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் முதல் சூப்பர் 8ல் ஃபஸ்ட்டு இதில் இந்தியாவுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் நடந்தது. இதில் ஷாட்டில் பாருங்கள் வருது கேபி பிரச்சனை ஷாட்டு. இந்தியாவுக்கு எடுத்த பிரச்சனை நம்பர்படி சூரிய நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 2, 4, 6, 8, 10, 12 லக்ன பாவத்தை சனி இயக்குகிறார். குருவோட நட்சத்திரத்தில் அவன்ற உபநட்சத்திரம் புதன் நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 3, 6, 9 11ஆம் பாவத்தை சனி இயக்குகிறார். குருவோட நட்சத்திரத்தை புதனோட உபநட்சத்திரத்தில் தொடர்பு 3, 6, 9 தசா புத்தி அந்தரம்லாம் 4, 6, 8, 12 2, 6, 10, 12 2, 6, 10, 12 2, 6, 8, 12 தொடர்பு கொண்டுள்ளது. அடுத்த ஷாட்டில் பாருங்கள் ஆப்கானிஸ்தான் விநாயகபுரம் எடுத்த நம்பர் 215. சூரிய நட்சத்திரம் உபநட்சத்திரம் 2, 6, 12 லக்னபாவ நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 2, 4, 8, 10 11 நட்சத்திரம் உபநட்சத்திரம் 2, 10 தசா புத்தி அந்தனால 9, 2, 11 2, 6, 12 தொடர்பு கொண்டதால் இந்த மேட்ச் ப்ரெடிக்ஷன் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பாக இந்தியா தான் வெற்றி பெறும்னு கணிச்சிருந்தேன். அதே மாதிரி இந்தியா ஆப்கானிஸ்தானிடையே மிகப்பெரிய மாபெரும் வெற்றியை சூப்பர் 8 சுற்றில் முதலாவது போட்டியில் வெற்றி பெற்றது. அடுத்த சூப்பர் 8 சுற்றில் இரண்டாவது மேட்சில் பார்க்கும் பொழுது இந்தியாவும் பங்களாதேஷும் மோதியது. இதில் பாருங்கள் ஷாட்டில் வருது பாருங்கள். இந்தியாவுக்கு எடுத்த பிரச்சனைப்படி சூரிய நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 1, 3, 7, 11 லக்ன பாவத்தை சந்திரன் இயக்குகிறார். புதனோட நட்சத்திர தொடர்பு வழியான 2, 5 11ஆம் பாவத்தை குரு இயக்குகிறார். நட்சத்திரம் உபநட்சத்திரம் வழியாக 1, 3, 11 தசை 2, 5 புத்தி 1, 10 அந்தரநாதன் 2, 4, 8, 10 சூட்சுமநாதன் 1, 10. அடுத்து பங்களாதேஷ் எடுத்த பிரச்சனை பாருங்கள் ஷாட்டில் வருது. சூரிய நட்சத்திரம் உபநட்சத்திரம் 5, 8 லக்னபாவ நட்சத்திரம் உபநட்சத்திரம் 1, 3, 5, 7, 9, 11 11ஆம் பாவ நட்சத்திரம் உபநட்சத்திரம் 2, 6, 10 சாதகமாக தான் இருக்குது. ஆனால் அதில் இந்தியாவுக்கு இடத்துல 11 நட்சத்திரம் உபநட்சத்திரம் வலுவம் 1, 3, 11 தொடர்புகிறது. தசா புத்தி அந்தரம்லாம் 1, 3, 7, 11 1, 4 2, 4, 6, 8, 10, 12 தொடர்புகிறது. புத்திநாதன் ஸ்ட்ராங்காக இருக்குது பங்களாதேஷ். ஆனால் கொடுப்பனை சாதகமாக இல்லை. கொடுப்பனை சாதகமாக இருக்கணும். தசா புத்தியும் சாதகமாக இருந்திருக்கு. ஆனால் இந்தியாவுக்கு எடுத்ததில் கொடுப்பனை சாதகமாக இல்லை. ஆனால் இது புத்திநாதன் சரியில்லை. ஆனால் கொடுப்பினை வலுவாக இருந்ததால் இந்தியா பங்களாதேஷ் சூப்பர் 8 சுற்றில் 2வது போட்டியில் இந்தியா தான் வெற்றி பெறும்னு கணிச்சிருந்தேன். அது என்னுடைய கணிப்பின்படி இந்தியா வெற்றி பெற்றது. அடுத்து சூப்பர் 8 சுற்றில் 3வது
இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் நடந்தது. அதில் வந்து பார்க்கும் பொழுது இந்தியாவுக்கு வந்து எடுத்த பிரச்சனை படி பாருங்கள். சூரிய நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக 1, 3, 7, 9. லக்னபாவ நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக 6, 12. 11ஆம் பாவத்தை சனி ஐக்கிறார் 5, 11 சப்பட நட்சத்திரம் உப நட்சத்திரம் 4, 6, 12. தசை 6, 8, 10, 12. புத்திநாதன் 7, 10. அந்தரநாதன் 3, 9, 11. சூட்சுமநாதன் 1, 3, 7, 9 வருகிறார். அடுத்த சாட்டில் பாருங்கள். ஆஸ்திரேலியாவுக்கு எடுத்த பிரசன்ன நம்பர் படி சூரியன் நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக 2, 6, 10 தொடர்பு கொள்கிறது. சூரிய நட்சத்திரம் உப நட்சத்திரம் 4, 7, 10 தொடர்பு கொள்கிறது. சாட்டில் பாருங்கள். லக்னபாவ நட்சத்திரம் உப நட்சத்திரம் 2, 6, 10 தொடர்பு கொள்கிறது. 11ஆம் பாவத்தை குரு இயக்கிறாருங்க. 1, 3, 5, 7, 9, 11 சப்போர்டாக நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக 2, 6, 10 தொடர்பு கொள்கிறது. தசா புத்தி அந்தரமெல்லாம் 2, 6, 10, 4, 8, 12, 4, 6, 8, 12 வந்து தொடர்பு கொள்கிறது. ஆனால் இந்தியாவுக்கு எடுத்ததில் வந்து தசாதனன் 6, 10, 12, புத்திநாதன் 7, 10, அந்தரநாதன் 3, 9, 11, சூட்சுமநாதன் 1, 3, 7, 9. சூரிய நட்சத்திர உப நட்சத்திர வழியாக வந்து 4, 7, 10 வந்து 10ங்கிறது ஒரு துண்டிப்பு மாதிரி தான். அதே சமயத்தில் வந்து இந்தியாவுக்கு எடுத்த பிரச்சனை இல்லை. அவன் நின்ற ஊனச்சத்திரம் தொடர்புடைய வலுவாக இருந்தார். அதனால் ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது சூரியன் வந்து அதில் 1, 7, 8, 10 மேலே நின்றார். இதில் வந்து சூரியன் வந்து 10ஆம் பாவத்துக்கு சப்ளாடாகி நட்சத்திரம் உப நட்சத்திரம் வழியாக வந்து பார்க்கும்போது 4, 7, 10 தொடர்பு கொண்டதால் இந்த போட்டியில் வந்து நான் வந்து கண்டிப்பாக இந்தியா தான் வெற்றி பெறும் என்று கணித்ததை இந்தியா ஆரம்பித்தேன். அதே மாதிரி என்னுடைய கணிப்பு வெற்றி பெற்று இந்தியா செமிஃபைனலுக்குள் நுழைந்தது. சூப்பர் 8 சுற்றில் நான் கணித்த 3 ஆட்டம் நடந்த 3 ஆட்டத்திலையும் வந்து இந்தியா வெற்றி பெற்று செமிஃபைனலுக்குள் நுழைந்தது. மிக மிக ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை கொடுத்த பரம்பொருளுக்கும் பிரபஞ்சத்திற்கும் என் மனமார்ந்த நன்றி. அடுத்து வந்து செமிஃபைனல் ஃபைனல் சாட்டை வந்து அடுத்த பதிவில் வந்து பார்ப்போம். 2026 சட்டசபை தேர்தலில் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி சேனல் அஸ்ட்ரோராஜா சப்ஸ்கிரைப் வீடியோவில் 2027 கணிப்புலையும் அவர் தான் அடுத்த சிஎம். 2024 பிரதமர், 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி சேனல் அஸ்ட்ரோராஜாராம் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும். அதில் ஒன்று தான் ப்ரெடிக்ஷன் வந்திருக்கு. அந்த வீடியோக்கு எண்டு ஒரே பதிவில் 2 தலைவர்கள் ஒரே கல்லில் 2 மாங்க வரும் போகும் வாய்ப்புலாம் சொல்லிட்டார். 2024 பிரதமர், 2026 சட்டசபை தேர்தல் யூடியூப் போய் தமிழ் அடித்து சேனல் அஸ்ட்ரோராஜன் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அது ஒன்றுக்கு தான் ரிசல்ட் வந்திருக்கு. இன்னொன்றுக்கு ரிசல்ட் 2026 கண்டிப்பாக அவர் தான் வருவார். இந்த வரும் போகும் வாய்ப்புங்கிறது சொல்ல மாட்டேன். ஒரு ப்ரெடிக்ஷன் வந்து எடுத்துட்டேன்னா அந்த ப்ரெடிக்ஷனில் வந்து நான் வந்து தெளிவாக இருக்கேன். கண்டிப்பாக அது வந்து நடக்கும். 2026 சட்டசபை தேர்தல் முதல்வர் யூடியூப்பில் போய் தமிழ் டைப் பண்ணிங்கன்னா தனிப்பட்ட முறையிலையும் வீடியோ கேபி பிரசன்னா சகுனம் நிமித்தம் பாரம்பரியா போட்டிருக்கேன். 2026 தமிழ்நாட்டில் நடக்கும் சட்டசபை தேர்தல் முதல்வர் யாரும் யூடியூப்பில் போய் தமிழில் டைப் பண்ணி என்னுடைய சேனல் அஸ்ட்ரோராஜா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா என்னுடைய வீடியோ வரும், போய் பாருங்கள். மிஸ்ஸே ஆகும். கான்ஃபிடெண்ட்டாக எதையும் வந்து கணிச்சனா 2022 கணித்தது போல் 2024 வந்து மோடி பிரதமர் வரும் போகும் வாய்ப்புகள் இல்லை. பாபர் தான் வருவார் நினச்சிருந்தேன். அதே மாதிரி வந்துடுச்சு. அந்த வீடியோ என்ன எழுத முடியல. 2026 தான் தெரியும் எப்படி கணிச்சாங்கிறத. 2026 சட்டசபை தேர்தல் முடிஞ்சவொடனே அவர் தான் சிஎம் ஆவார். அப்போ வந்து அந்த வீடியோ எப்படி பதிவு பண்ணுங்கிறத, எப்படி வந்து ப்ரெடிக்ஷன் பண்ணுங்கிறத விளக்கமாக சொல்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் அஸ்ட்ரோராஜாராம். அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி.